உலகின் மிகச்சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர் ஆண்ட்ரூ வாட்கே அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1916 ஆகஸ்ட் 14 அன்னைக்கு ஸ்காட்லாண்டோடைய சவுத் ஏர்ச்சரில் இருக்கிற ஏரில் டேவிட் வாட்கேக்கும் ஜீன் கத்பர்ட்சன் மியோர்கேக்கும் மகனாக பிறக்கிறார் சார் ஆண்ட்ரூ வாட்கே. இவருடைய அப்பா அம்மா 2 பேருமே ஃபார்மசிஸ்டாக இருந்திருக்கிறாங்க. அதாவது மருந்துகளை தயாரித்து விநியோகம் பண்ணுறதுக்கு தொழில்முறை தகுதி பெற்ற மருந்தாளர்களாக இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஆண்ட்ரூ வாட்கே பிறந்ததிலிருந்தே இவருடைய அப்பா அம்மா 2 பேருமே ஆண்ட்ரூ வாட்கேவை மருத்துவம் படிக்க வச்சு ஒரு மருத்துவர் ஆக்கணும்னு விரும்பி வந்தாங்க. இந்த நிலையில் கரெக்டாக 1921ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஆண்ட்ரூ வாட்கேக்கு 4 வயது இருக்கும்போது, அதாவது ஆண்ட்ரூ வாட்கே ஆகஸ்டில் பிறந்திருந்தனால 1921ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஆண்ட்ரூ வாட்கேக்கு 4 வயது இருந்தது. அப்போது இவருடைய அப்பா இவருடைய கல்விக்காக ஏர்லேயே இருக்கக்கூடிய ஒரு பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து ஆண்ட்ரூ வாட்கே இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. தொடக்கம் முதலே பள்ளி பாடங்களை முழு கவனத்தோடவும் ஆர்வத்தோடவும் படிக்கக்கூடிய ஒரு சிறந்த மாணவனாக ஆண்ட்ரூ வாட்கே திகழ்ந்து வந்தாங்க. பிறகு 1926ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 9 வயதில் ஆண்ட்ரூ வாட்கே இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக ஏர்லேயே இருக்கக்கூடிய ஏர் அகாடமி அப்படின்ற ஒரு செகண்டரி ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து ஆண்ட்ரூ வாட்கே இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது ஆண்ட்ரூ வாட்கே கிரீக் லாங்குவேஜையும் லட்டின் லாங்குவேஜையும் கற்றுக்கிட்டு வந்தாங்க. மேலும் ஆண்ட்ரூ வாட்கே நேச்சுரல் சயின்சஸ், இயற்கை அறிவியல், நேச்சுரல் ஹிஸ்டரி, இயற்கை வரலாறு இது போன்ற பாடங்களையும் படித்து வந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ரூ வாட்கேவுடைய அப்பா அம்மா விரும்பினபடியே ஆண்ட்ரூ வாட்கேவும் மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணும் அப்படின்னு இவருடைய உயர்கல்வியின் போது முடிவு செஞ்சிடறாங்க. இதுக்கப்புறமா 1933ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 16 வயதில் ஆண்ட்ரூ வாட்கே இவருடைய ஹையர் அந்த ஏர் அகாடமியிலிருந்து முடிக்கிறாங்க. முடிச்ச பிறகும் கூட அதே ஏர் அகாடமியில் இவர் ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ் தான் இது. இது 6th ஃபார்ம் எஜுகேஷன், ஏ கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அதை எடுத்து 1933ஆம் ஆண்டு இவருடைய உயர்கல்வி முடித்த பிறகு அதே ஏர் அகாடமியில் இவர் படிக்கிறாங்க. அடுத்து 1934ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 17 வயதில் ஆண்ட்ரூ வாட்கே இவருடைய ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி அந்த பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்ற 1 இயர் கோர்ஸை இவர் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா ஆண்ட்ரூ வாட்கேவுடைய அப்பா இவரை மருத்துவம் படிக்க வைக்கிறதுக்காக இந்த ஸ்காட்லாண்டோடைய சவுத் ஏர்ச்சரில் இருக்கிற ஏரில் இருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவுக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அந்த கிளாஸ்கோவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவுடைய மெடிக்கல் ஸ்கூலான யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன், டென்டிஸ்ட்ரி அண்ட் நர்சிங் அப்படின்ற அந்த ஒரு மெடிக்கல் ஸ்கூலில் இவரை 1934ஆம் ஆண்டு இவருடைய அப்பா சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து ஆண்ட்ரூ வாட்கே இவருடைய மருத்துவ கல்வியை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக MBCHB படித்து வந்தாங்க. MBCHB அப்படின்னா லட்டினில் மெடிசனே பேக்கலோரியஸ் சிரிஜியே அப்படின்னு எக்ஸ்பான்ஷன் விரிவாக்கம். இதே இங்கிலீஷில் MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இதை தான் ஆண்ட்ரூ வாட்கே அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன், டென்டிஸ்ட்ரி அண்ட் நர்சிங்கில் படித்து வந்தாங்க. குறிப்பாக இவருடைய மருத்துவ கல்வியின் போதும் ஒரு பிரில்லியண்டான ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஆண்ட்ரூ வாட்கே இருந்து வந்தாங்க. குறிப்பாக அனாட்டமி உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், சர்ஜரி அறுவை சிகிச்சை, மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையுமே முழு கவனத்தோடவும் ஈடுபாடோடவும் ஆண்ட்ரூ வாட்கே படித்து வந்தாங்க. இதே காலகட்டத்தில் இவருடைய பேரண்ட்ஸ் அப்பா அம்மா ஃபார்மசிஸ்டாக இருந்தாங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே மருந்தாளர்கள். அவங்க மருந்துகளை தயாரித்து அதை விநியோகம் பண்ணுறதுக்கு உண்டான தொழில்முறை தகுதியை பெற்றிருந்தாங்க. ஸோ அதனால தான் அவங்களே ஆண்ட்ரூ வாட்கே ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்னு விரும்பினாங்க. ஸோ அவங்க மூலமாக மருந்துகள் சார்ந்த விஷயங்களையுமே இந்த ஃபார்மசி இந்த மருந்தியல் அதையுமே ஆண்ட்ரூ வாட்கே வீட்டிலிருந்து கற்றுக்குறாங்க. இன்னொரு பக்கம் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவுடைய மெடிக்கல் ஸ்கூலில் இவருடைய மருத்துவ கல்வியை தொடர்ந்து படிக்கிறாங்க. அடுத்து 1939ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 22-23 வயது ஆண்ட்ரூ வாட்கே இவருடைய MBCHB அதாவது
மெடிசனை பேக்கலோரேட் சர்ஜரி அப்படின்ற அந்த MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இதை வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் டென்டிஸ்ட்ரி அண்ட் நர்சிங்ல இருந்து இவர் முடிக்கிறாங்க. முடிக்கும் போது இவர் வந்து பிரண்டன் மெமோரியல் பிரைஸை வந்து பெறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 1939ஆம் ஆண்டுக்குண்டான மோஸ்ட் டிஸ்டிங்விஷ் கிராஜுவேட் இன் மெடிசன் அப்படின்ற அந்த ஒரு கௌரவத்தை பெறாங்க. அதாவது மோஸ்ட் டிஸ்டிங்விஷ் கிராஜுவேட் இன் மெடிசன் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லி 1939ஆம் ஆண்டுக்குண்டான தலை சிறந்த மருத்துவ மாணவன் அப்படின்ற அந்த ஒரு கௌரவத்தையும் இந்த 1939ஆம் ஆண்டு ஆண்ட்ரூ வாட்கே வந்து பெறாங்க. இதுக்கப்புறமா அந்த கிளாஸ்கோலேயே இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் இன்ஃபர்மரி, அது இன்னைக்கு கிடையாது, ஆனால் இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்தது. ஸோ அந்த வெஸ்டர்ன் இன்ஃபர்மரியில் ஒரு ஹவுஸ் சர்ஜனாக இவர் வந்து ஏஜே ஹட்டன் அப்படின்ற சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணருக்கு கீழே இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது ஆண்ட்ரூ வாட்கே வந்து ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும் அப்படின்னு முடிவு செஞ்சுருந்தாங்க. இதன் காரணமாக இவர் வந்து இப்போ MBBS முடித்த உடனே ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த அறுவை சிகிச்சை நிபுணர்கள் நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறதை பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த அறுவை சிகிச்சை நிபுணர்களினுடைய மேற்பார்வையின் கீழே ஆண்ட்ரூ வாட்கே வந்து நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை பண்ணணும். இந்த ரெண்டையுமே இவர் சரியாக செஞ்சாதான் இவர் ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணராக தகுதி பெற முடியும். இதுக்காக தான் இந்த கிளாஸ்கோவில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் இன்ஃபர்மரியோடைய ஒரு ஹவுஸ் சர்ஜனாக இவர் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக ஏஜே ஹட்டன் அப்படின்ற அந்த ஒரு சர்ஜனுக்கு கீழே தான் இவர் வந்து ஹவுஸ் சர்ஜனாக இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஏஜே ஹட்டன் வந்து நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறதை பார்த்து இவர் வந்து ஆண்ட்ரூ வாட்கே வந்து பயிற்சி பெற்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஏஜே ஹட்டனுடைய மேற்பார்வையின் கீழே ஆண்ட்ரூ வாட்கே வந்து நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை பண்ணி வந்தாங்க. இதே காலகட்டத்தில் ஆண்ட்ரூ வாட்கே வந்து ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பரா, இது வந்து எடன்பராவில் இருக்கக்கூடிய சர்ஜன்ஸ் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ். ஸோ அதனுடைய ஃபெல்லோஷிப்பை பெறணும் அப்படின்னு இவர் வந்து முனைப்பு காட்ட தொடங்குறாங்க. அதுக்கு உண்டான ஃபெல்லோஷிப் வேணும்னா எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணி அதை வந்து சரியாக வந்து முடிக்கணும். ஸோ அதை ஆண்ட்ரூ வாட்கே வந்து பண்ணுறாங்க. இறுதியாக 1942ஆம் ஆண்டு ஆண்ட்ரூ வாட்கே வந்து கிட்டத்தட்ட இவருடைய 25-26 வயதில் அந்த ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பராவுடைய ஒரு ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பரா FRCSED அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1942ஆம் ஆண்டு ஆண்ட்ரூ வாட்கே வந்து பெற்றுறாங்க. இதுக்கப்புறமா அந்த கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய இவர் படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூல் அங்கே இவர் போகிறாங்க. அங்கே வந்து சர் சார்ல்ஸ் இல்லிங்வொர்த் அப்படின்றவர், அவருடைய ஃபுல் நேம் வந்து சார்ல்ஸ் ஃப்ரெட்ரிக் வில்லியம் இல்லிங்வொர்த் அப்படின்றது, சார்ல்ஸ் ஃப்ரெட்ரிக் வில்லியம் இல்லிங்வொர்த். ஸோ அவர் வந்து இந்த காலகட்டத்தில் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவுடைய ரீஜியஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரியாக இருந்தாங்க. அதாவது அறுவை சிகிச்சை பேராசிரியராக இருந்தாங்க. அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் உதவியாளராக 1942ஆம் ஆண்டிலிருந்து ஆண்ட்ரூ வாட்கே வந்து பணிபுரிய தொடங்குறாங்க. இந்த நிலையில் அடுத்த ஆண்டு 1943ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 26-27 வயதில் ஆண்ட்ரூ வாட்கே வந்து ஜேனட் ராக்ஸ்பர்க் அப்படின்ற ஒரு பெண்ணை இவருடைய 26-27 வயதில் திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு ஆண்ட்ரூ வாட்கேக்கும் இவருடைய மனைவியான ஜெனட்டா ராக்ஸ்பர்க் கே இவங்க 2 பேருக்குமே 2 ஆண் குழந்தைகள் 2 பெண் குழந்தைகள் அப்படின்னு மொத்தமாக 4 குழந்தைகள் பிறந்தது. இது ஆண்ட்ரூ வாட்கேவுடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் 1944ஆம் ஆண்டு இவர் வந்து இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூலில் இருந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரியை படித்து அதுக்குண்டான டிகிரியையும் பெறாங்க. MD டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்றது மெடிசன் மருத்துவத்தில் போஸ்ட் கிராஜுவேட். ஸோ அதையும் இவர் வந்து படிச்சிடுறாங்க. 1944ஆம் ஆண்டு இவருடைய 27-28 வயதில் ஆண்ட்ரூ வாட்கே வந்து அந்த டாக்டர் ஆஃப் மெடிசனும் முடிக்கிறாங்க. இதை முடிக்கும் போதும் இவர் வந்து ஒரு சிறந்த மாணவனாக இருந்தாங்க. இதன் காரணமாக இவருக்கு பெல்லா ஹவுஸ்டன் கோல்டு மெடல் வழங்கப்பட்டது. இந்த பெல்லா ஹவுஸ்டன் கோல்டு மெடல் அப்படின்றது இந்த மெடிசன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஹையஸ்ட் அவார்டு. ஸோ அதை வந்து ஆண்ட்ரூ வாட்கே 1944ஆம் ஆண்டு பெறாங்க. இதுக்கப்புறம் 1945 இந்த காலகட்டத்திலலாம் ஆண்ட்ரூ வாட்கே வந்து இவருடைய ஆராய்ச்சியையும் மேற்கொள்ள தொடங்குறாங்க. குறிப்பாக இவர் வந்து பெப்டிக் அல்சர் குறித்து ஆராய்ச்சி பண்ணாங்க. பெப்டிக் அல்சர் டிசீஸ் குறித்து. இது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இந்த ஒரு காலகட்டத்தில் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நோயாக இருந்தது. இந்த பெப்டிக் அல்சர் அப்படின்றது ஸ்டமக் அல்சர், அதே மாதிரி டுயிடினல் அல்சர் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது
வயிற்றில் ஏற்படக்கூடிய அந்த அல்சர் தான், வயிற்றுப்புண் தான். ஸோ அது வந்து எதனால் ஏற்படுது அப்படின்ற அந்த ஆராய்ச்சியை தான் 1945ஆம் ஆண்டிலிருந்து ஆண்ட்ரூ வாட்கே வந்து மேற்கொள்ள தொடங்குறாங்க. இந்த காலகட்டத்தில் 2ஆம் உலகப் போர் முடிவடைஞ்சிருந்தது. செகண்ட் வேர்ல்டு வார் வந்து 1939 ஆரம்பித்து 1945ஆம் ஆண்டு முடிவடைஞ்சிருந்தது. இந்த முடிவடைஞ்ச இந்த காலகட்டத்தில் தான் ஆண்ட்ரூ வாட்கே வந்து இவருடைய ஆராய்ச்சி பணியை மேற்கொண்டாங்க. குறிப்பாக இவர் வந்து அந்த கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய இவர் ஹவுஸ் சர்ஜனாக பயிற்சி பெற்ற அந்த வெஸ்டர்ன் இன்ஃபர்மரின்ற அந்த டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அங்கேயே ஆண்ட்ரூ வாட்கே வந்து இவருடைய ஆராய்ச்சியையும் மேற்கொள்ள தொடங்குறாங்க. அதாவது இந்த ஒரு வெஸ்டர்ன் இன்ஃபர்மரி அப்படின்றது ஒரு சாதாரணமான ஹாஸ்பிட்டல் கிடையாது, ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல். அதாவது அங்கே நோயாளிகளுக்கு சிகிச்சை மட்டும் வழங்கப்படாது, அங்கே மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியும் மருத்துவ பயிற்சியும் கூட வழங்கப்படும். ஸோ அந்த வெஸ்டர்ன் இன்ஃபர்மரின்ற டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் இவருடைய ஹவுஸ் சர்ஜன்சியை முடிச்சுட்டு எப்படி பயிற்சியை முடித்தாரோ அதேமாதிரி இவருடைய ஆராய்ச்சியை பண்ண தொடங்குறாங்க. அப்போ ஆண்ட்ரூ வாட்கே வந்து ஹிஸ்டமின் அப்படின்ற ஒரு நேச்சுரல் காம்பவுண்ட், இது வந்து நம்மளுடைய உடலில் இம்யூன் சிஸ்டம் மூலமாக நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் மூலமாக உருவாக்கப்படக்கூடியது. ஸோ அந்த ஹிஸ்டமின் அப்படின்றது வந்து உடலில் பல்வேறு அறிகுறிகளை வந்து கொடுக்கும். அதாவது அரிப்பை ஏற்படுத்துறது, நமக்கு ஏதாவது ஒவ்வாமை அலர்ஜி இருந்தது அப்படின்னா அதை வெளிப்படுத்துறது, அது மாதிரியான நடவடிக்கைக்கு இந்த ஹிஸ்டமின் அப்படின்றது முக்கிய காரணம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹிஸ்டமின் ஆரம்பத்தில் ஒரு ஹார்மோன் அப்படின்னு கருதப்பட்டது, அதுக்கப்புறம் தான் அது நேச்சுரல் காம்பவுண்ட். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹிஸ்டமின் அப்படின்றது ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டரும் கூட அப்படின்னு அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ நியூரோ டிரான்ஸ்மிட்டர் குறிப்பாக வந்து பிரெயின், அதே மாதிரி ஸ்பைனல் கார்டு, அதாவது மூளை, முதுகுத்தண்டு, ஸோ அதெல்லாம் இணைச்சி நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரியாக வந்து கொண்டு போய் சேர்க்கிறது நியூரோ டிரான்ஸ்மிட்டராக இருந்து சிக்னல் பண்ணக்கூடியது இந்த ஒரு ஹிஸ்டமின் அப்படின்ற நேச்சுரல் காம்பவுண்ட், இயற்கை கலவை தான். இது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் மூலமாக இம்யூன் சிஸ்டம் மூலமாக உற்பத்தி ஆகும். இதுதான் வந்து கேஸ்ட்ரிக் ஆசிட்டை அதிகமாக உற்பத்தி செய்யுது அப்படின்னு ஆண்ட்ரூ வாட்கே வந்து கண்டறிகிறாங்க 1945ஆம் ஆண்டு. இந்த வந்து உறுதிப்படுத்துறதுக்காக இந்த ஹிஸ்டமினை ஆரம்பத்தில் விலங்குகள் மீது சோதிச்சாங்க. அதாவது இந்த ஹிஸ்டமின் அப்படின்றது வந்து வெறும் வந்து நமக்கு அரிப்பையும் அதே மாதிரி நமக்கு ஒவ்வாமை இது மாதிரியான விஷயங்களை மட்டும் கொடுக்காம நம்மளுடைய வயிற்றில் கேஸ்ட்ரிக் ஆசிட் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகிறதுக்கு ஹிஸ்டமின் வந்து காரணமாக இருக்குது அப்படின்னு ஆண்ட்ரூ வாட்கே வந்து கண்டறிகிறாங்க. அதாவது அதிகமாக ஹிஸ்டமின் வந்து நம்மளுடைய உடலில் உற்பத்தி ஆச்சுன்னா கேஸ்ட்ரிக் ஆசிட் வந்து அது அதிகமாக வந்து உற்பத்தி செஞ்சிடும். அப்போ அந்த கேஸ்ட்ரிக் ஆசிட் தான் என்ன பண்ணும்னா உடலில் அந்த புண்ணை வந்து ஏற்படுத்தும். நமக்கு அந்த அல்சர் வந்து ஏற்படுத்தக்கூடியது இந்த ஒரு அமிலம் கேஸ்ட்ரிக் ஆசிட் அப்படின்ற இரைப்பை அமிலம் தான். இது வந்து உற்பத்தி செய்யறதே இந்த ஹிஸ்டமின் அப்படின்றது தான் அப்படின்றத ஆண்ட்ரூ வாட்கே வந்து கண்டறிகிறாங்க. அதை கண்டறிஞ்சு இதை ஒரு சோதனையா வந்து இவர் மேற்கொண்டாங்க. அந்த சோதனை தான் ஆண்ட்ரூ வாட்கேவுடைய பேர்ல கேஸ் ஆக்மெண்டட் ஹிஸ்டமின் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தது. இதன் விளைவாக 1945ஆம் ஆண்டு ஆண்ட்ரூ வாட்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு ரிசர்ச் பேப்பரை எழுதி இவர் பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணாங்க. அது வந்து எஃபெக்ட் ஆஃப் லார்ஜ் டோசஸ் ஆஃப் ஹிஸ்டமின் ஆன் கேஸ்ட்ரிக் ஆசிட் ஆஃப் HCl அப்படின்ற அந்த டைட்டிலில் இந்த ஒரு ரிசர்ச் பேப்பரை ஆண்ட்ரூ வாட்கே வந்து 1945ஆம் ஆண்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதில் தான் ஆண்ட்ரூ வாட்கே வந்து சொன்ன விஷயங்கள் வந்து யாருக்கு இந்த ஹிஸ்டமின் அதிகமாக வந்து உற்பத்தி ஆகுதோ அவங்களுடைய வயிற்றில் இந்த கேஸ்ட்ரிக் ஆசிட் அப்படின்ற இந்த அமிலம் அதிகமாக உற்பத்தி ஆகும். இந்த கேஸ்ட்ரிக் ஆசிட் அதிகமாக உற்பத்தி ஆச்சுன்னா அது வந்து அந்த சிறுகுடலினுடைய மேற்பகுதி அப்பர் பார்ட்டான அந்த டுயடினல் அந்த இடத்துல வந்து அல்சரை ஏற்படுத்தும், புண்ணை வந்து ஏற்படுத்தும். அதாவது உதாரணத்துக்கு ஒரு ஆசிட் இருக்குது, அது நம்ம கையில் பட்டால் நமக்கு எப்படி வந்து புண்ணாகுமோ அதே மாதிரி தான் இந்த கேஸ்ட்ரிக் ஆசிட் அப்படின்றது நம்மளுடைய வயிற்றில் அளவுக்கு அதிகமாக வந்து உருவாகும் போது உற்பத்தி செய்யப்படும் போது அது நம்மளுடைய குடலினுடைய மேற்பகுதியை வந்து அப்படியே வந்து அது அந்த அப்பர் பார்ட்டை வந்து புண்ணாக்கும். அதுதான் வந்து பெப்டிக் அல்சர் இல்லைன்னா வந்து டுயடினல் அல்சர் இல்லைன்னா ஸ்டமக் அல்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த அல்சர் உருவாகிறதுக்கு கேஸ்ட்ரிக் ஆசிட் தான் காரணம். இந்த கேஸ்ட்ரிக் ஆசிட் அதிகமாக உருவாகிறதுக்கு ஹிஸ்டமின் காரணம் அப்படின்னு ஆண்ட்ரூ வாட்கே வந்து கண்டறிஞ்சு அதை வந்து ரிசர்ச் பேப்பராக பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இதுதான் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்ட்ரூ வாட்கேவுடைய பேரில் கேஸ் ஆக்மெண்டட் ஹிஸ்டமின் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. 1946ஆம் ஆண்டு ஆண்ட்ரூ வாட்கே வந்து ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் RAMC அந்த மிலிட்ரி சர்வீஸ்ல இவர் ஜாயின் பண்றாங்க. ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்றது ஒரு இராணுவ மருத்துவ படைப்பிரிவு. இதை பொறுத்த வரைக்கும் இந்த போர்ல காயமடையக்கூடிய வீரர்கள் அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காக அவங்களுக்கு தேவையான மருந்துகளை தயாரிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான், ஒரு பிரிவு படைப்பிரிவு தான் இந்த ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்றது. அதுல சர்ஜிக்கல் ட்ரைனிங்காக ஆரம்பத்தில் ஆண்ட்ரூ வாட்கே வந்து 1946ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணுறாங்க. உடனடியாக இவர் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் இருந்து இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற மில் பேங்க்குக்கு போயிடுறாங்க. அங்கே தான் வந்து
குயின் அலெக்சாண்ட்ரா ஹாஸ்பிட்டல், குயின் அலெக்சாண்ட்ரா மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே இவர் வந்து ஒரு சர்ஜிக்கல் ட்ரைனிங்காக அதை குயின் அலெக்சாண்ட்ரா மிலிட்ரி ஹாஸ்பிட்டலோடைய சர்ஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இவர் ஜாயின் பண்ணுறாங்க. மேலும் இவர் வந்து ரேங்க் ஆஃப் மேஜர், அதாவது மேஜர் அப்படின்ற ரேங்குக்கும் இவர் வந்து பதவி உயர்வையும் பெறுறாங்க. இதுக்கப்புறமா 1948ஆம் ஆண்டு அந்த ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்பில் இருந்து ஆண்ட்ரூ வாட்கே வந்து சர்ஜிக்கல் ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு மேஜர் அப்படின்ற அந்த பதவியிலிருந்து இவர் வெளிவர்றாங்க. ஸோ இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற மில்பேங்க்ல இருந்து மறுபடியும் ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோக்கே 1948ஆம் ஆண்டு இவர் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா மறுபடியும் அந்த சர் சார்ல்ஸ் இல்லிங்கோர்த் அப்படின்ற பேராசிரியர் கீழே அசிஸ்டண்டாக பணிபுரிய தொடங்குறாங்க. மேலும் வெஸ்டர்ன் இன்ஃபர்மரி அப்படின்ற டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணராகவும் பணிபுரிய தொடங்குறாங்க. கூடுதலாக இவர் ஏற்கனவே MBCHB டாக்டர் ஆஃப் மெடிசன் அதெல்லாம் பண்ண அதே யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் டென்டிஸ்ட்ரி அண்ட் நர்சிங் அங்கே இவர் வந்து CHMமும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி, இன்னொரு டிகிரி மருத்துவத்தில். ஸோ அதை வந்து பண்ணுறாங்க. அது 1949ஆம் ஆண்டு ஆண்ட்ரூ வாட்கே வந்து அந்த மாஸ்டர் ஆஃப் சர்ஜரியையும் முடிக்கிறாங்க, கிட்டத்தட்ட இவருடைய 32-33 வயதில். இதுக்கப்புறமா தொடர்ச்சி 1950 காலகட்டத்தில் ஆண்ட்ரூ வாட்கே இவருடைய ஒர்க்கை ஒரு பக்கம் செஞ்சாங்க, ஒரு சர்ஜனாக, ஒரு அசிஸ்டண்ட்டாக அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு ரிசர்ச்சர், ஆராய்ச்சியாளராகவும் இவருடைய பணிகளை மேற்கொண்டு வந்தாங்க. இந்த நிலையில் ஆண்ட்ரூ வாட்கே வந்து செஞ்ச முக்கியமான விஷயம் இந்த ஹிஸ்டமின் தான் கேஸ்ட்ரிக் ஆசிட்டை வந்து அதிகமாக உற்பத்தி செய்து அதுதான் பெப்டிக் அல்சர் ஏற்படுறதுக்கு காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்தனால சர் ஜேம்ஸ் பிளாக் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு மருத்துவர், அவர் வந்து ஒரு மருத்துவர் மட்டும் இல்லாமல் ஒரு ஃபார்மகாலஜிஸ்ட், மருந்தியல் நிபுணரும் கூட. அவர் வந்து அவருடைய ஃபுல் நேம் ஜேம்ஸ் ஒயிட் பிளாக் அப்படின்றது. ஸோ அந்த சர் ஜேம்ஸ் பிளாக் அவர் 1924ஆம் ஆண்டு பிறந்தவர். அவர் ஒரு முக்கியமான ஒரு மெடிக்கேஷன், ஒரு மருந்தை வந்து ஒரு ட்ரக்கை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது வந்து H2 ரிசெப்டர் அன்டாகனிஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு பேரில் ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மருந்து என்னன்னா இந்த பெப்டிக் அல்சர் ஏற்படும் போது அந்த மருந்தை பயன்படுத்தலாம். இந்த மருந்தினுடைய பயன் என்னன்னா ஹிஸ்டமினை வந்து பிளாக் பண்ணும். ஹிஸ்டமின் வந்து அதிகமாக நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியின் மூலமாக உற்பத்தி ஆகிறத அந்த ஒரு H2 ரிசெப்டர் அன்டாகனிஸ்ட் அப்படின்ற மருந்து வந்து தடுக்கும். இப்படி ஹிஸ்டமின் தடுக்கப்பட்டாலே அதிகமாக கேஸ்ட்ரிக் ஆசிட் வந்து உற்பத்தி ஆகாது. அதிகமாக கேஸ்ட்ரிக் ஆசிட் உற்பத்தி ஆகலைன்னாலே அந்த பெப்டிக் அல்சர் வந்து படிப்படியாக குணமாக தொடங்கிடும். ஏன்னா இப்போ ஒரு இடத்துல அந்த ஸ்டமக் வயிறில் வந்து குடலினுடைய மேற்பகுதியில் புண்ணாயிருச்சு. அப்போ மறுபடியும் அந்த புண்ணில் இந்த அமிலமானது கேஸ்ட்ரிக் ஆசிட் வந்து பட்டுக்கிட்டே இருந்ததுன்னா அந்த ஆசிட் மூலமாக அந்த புண் வந்து பெரிதாகி அது பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவில் கொடுமையான ஒரு விஷயமா மாறும். ஸோ அப்போ அதை தடுக்கிறதுக்கு ஹிஸ்டமின் தான் காரணம் கேஸ்ட்ரிக் ஆசிட் அதிகமாக உற்பத்தி ஆகிறதுக்கு. ஸோ ஹிஸ்டமின் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகாமல் சரியான அளவில் மட்டும் உற்பத்தி ஆகணும். ஸோ அப்போ ஹிஸ்டமின் அதிகமாக உற்பத்தி ஆகிறத தடுத்தா கேஸ்ட்ரிக் ஆசிட் உற்பத்தி ஆகிறத குறைச்சிட முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த H2 ரிசெப்டர் அந்த அன்டாகனிஸ்ட் அப்படின்ற மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது சர் ஜேம்ஸ் பிளாக்னால. அதை அவர் கண்டுபிடிச்சிருந்தாலும் அந்த யோசனை, அந்த ஹிஸ்டமின் தான் கேஸ்ட்ரிக் ஆசிட் அதிகமாக உற்பத்தி செய்யுது அப்படின்ற அந்த கண்டுபிடிப்பு, அந்த சிந்தனை வந்து ஆண்ட்ரூ வாட்கேவினுடையது. ஸோ இதுக்காக ஆண்ட்ரூ வாட்கே வந்து பெருமளவில் ஆரம்பத்தில் போற்றப்படலை. அந்த சர் ஜேம்ஸ் பிளாக் அவர் வேணால் வந்து நோபல் பிரைஸ்லாம் பெற்றாங்க. ஆனால் அவர் நிறைய மருந்துகள் கண்டுபிடிச்சாங்க, அதுக்காக அவர் நோபல் பரிசு பெற்றாங்க. ஸோ அப்பேற்பட்ட நோபல் பரிசு பெற்றவரினுடைய ஒரு மருந்து ஆண்ட்ரூ வாட்கேவினுடைய யோசனையினால் உருவானது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கு. 1956ஆம் ஆண்டு ஆண்ட்ரூ வாட்கே வந்து அந்த வெஸ்டர்ன் இன்ஃபர்மரியோடைய ஒரு கன்சல்டிங் சர்ஜன், ஆலோசனை அறுவை சிகிச்சை நிபுணராக நியமிக்கப்படுறாங்க. அதாவது சர்ஜன் அப்படின்ற பதவியிலிருந்து கன்சல்டன்ட் சர்ஜனாக பதவி உயர்வை பெறாங்க. இதுக்கப்புறம் இதே 1956ஆம் ஆண்டு ஆண்ட்ரூ வாட்கே வந்து அந்த கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இது வந்து இந்த காலகட்டத்தில் ராயல் ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ அப்படின்னு இருந்தது. அது நிகழ்காலத்தில் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ அப்படின்னு இருக்குது. இது வந்து கிளாஸ்கோவில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ராயல் காலேஜ். ஸோ அதனுடைய ஃபெல்லோஷிப்பை 1956ஆம் ஆண்டு ஆண்ட்ரூ வாட்கே பெறாங்க. ஸோ இவர் வந்து ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ RCPSG அப்படின்ற பட்டத்தை கௌரவத்தை 1956 பெறாங்க. அடுத்து 1958ஆம் ஆண்டு ரெயின்ஸ்லி ஜேமிசன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியாளர், அவர் கூட இணைஞ்சு இவர் வந்து ஆண்ட்ரூ வாட்கே வந்து டெக்ஸ்ட் புக் ஆஃப் சர்ஜிக்கல் ஃபிசியாலஜி அப்படின்னு ஒரு புக்கை எழுதி 1958ஆம் ஆண்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு புக்காக வந்து மாற தொடங்குது. அதனுடைய ஃபர்ஸ்ட் எடிஷன் 1958 ஆண்ட்ரூ வாட்கே பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இதே 1958
1958ஆம் ஆண்டு ஆண்ட்ரூ வாட்கேக்கு ஒரு முக்கியமான ஒரு பதவி வழங்கப்படுது. அது வந்து இங்கிலாந்துடைய சவுத் யார்க்ஷயர்ல இருக்கக்கூடிய ஷெஃபீல்டு, அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் ஷெஃபீல்டு, அது அந்த காலகட்டத்தில் ஷெஃபீல்டு யூனிவர்சிட்டி அப்படின்னு அழைக்கப்பட்டது. அங்கே சேர் ஆஃப் சர்ஜரி, அதாவது ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி, அறுவை சிகிச்சை பேராசிரியர் அப்படின்ற அந்த பதவி 1958ஆம் ஆண்டு ஆண்ட்ரூ வாட்கேக்கு வழங்கப்படுது. இதை பயன்படுத்துறதுக்காக ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோல இருந்து இவருடைய ஃபேமிலி அழைச்சிட்டு இங்கிலாந்துடைய சவுத் யார்க்ஷயர்ல இருக்கிற ஷெஃபீல்டுக்கு இவர் போய் அதனுடைய யூனிவர்சிட்டி ஆஃப் ஷெஃபீல்டுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி, அறுவை சிகிச்சை பேராசிரியராக 1958ஆம் ஆண்டிலிருந்து ஆண்ட்ரூ வாட்கே பணிபுரிய தொடங்குறாங்க. இந்த நிலையில் 1960ஆம் ஆண்டு அந்த இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் ஆண்ட்ரூ வாட்கே நியமிக்கப்படுறாங்க. ஏற்கனவே ஸ்காட்லாண்டுடைய எடன்பிராவில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பிரா அதனுடைய ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க 1942. இப்போ 1960 இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அதனுடைய ஃபெல்லோஷிப்பையும் இவர் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணி பெறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் FRCS அப்படின்ற இந்த ஒரு பட்டம் கௌரவத்தை 1960ஆம் ஆண்டு ஆண்ட்ரூ வாட்கே வந்து பெறாங்க. இதுக்கப்புறமா ஆண்ட்ரூ வாட்கே வந்து தொடர்ச்சியாக இவருடைய ஆராய்ச்சி ஒரு பக்கம் மேற்கொண்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு அகாடமிக் சர்ஜனாக சில விஷயங்கள் பண்ணாங்க. இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஷெஃபீல்டுடைய சார்பில் ஒரு ட்ரைனிங் ஸ்கூலை ஆண்ட்ரூ வாட்கே வந்து நிறுவனாங்க. ஸோ சாதாரணமான ஒரு சர்ஜன், அறுவை சிகிச்சை நிபுணராக மட்டும் இல்லாமல் ஒரு அகாடமிக் சர்ஜன், ஒரு கல்வி அறுவை சிகிச்சை நிபுணராகவும் இவர் வந்து பல விஷயங்கள் பண்ணாங்க. இந்த நிலையில் 1964ஆம் ஆண்டு அந்த சர் சார்ல்ஸ் இல்லிங்வொர்த் இவர் கீழே தான் ஆண்ட்ரூ வாட்கே வந்து அசிஸ்டண்டாக யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் இருந்தாங்க. ஸோ அவர் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. அவர் ரிட்டையர் ஆன பிறகு அவருடைய பொறுப்பான ரீஜியஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி அது ஆண்ட்ரூ வாட்கேக்கு வழங்கப்படுது. ஸோ இந்த ஒரு பதவியை பெறதுக்காக இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஷெஃபீல்டுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி அப்படின்ற பதவியை வந்து இவர் வந்து நிறைவு செஞ்சிடறாங்க. நிறைவு செஞ்சு அதிலிருந்து ரிசைன் பண்ணி இவர் வந்து இங்கிலாந்துடைய சவுத் யார்க்ஷயரில் இருக்கிற ஷெஃபீல்டில் இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோக்கே மறுபடியும் 1964ஆம் ஆண்டு இவருடைய ஃபேமிலியோட போய் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் இவர் வந்து ரீஜியஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரியாக பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரீஜியஸ் அப்படின்ற ஒன்றும் கிடையாது, யுனைடெட் கிங்டமுடைய கிங் ஃபேமிலி, ராயல் ஃபேமிலினாலேயோ கிங் ஃபேமிலினாலேயோ ஒரு பதவி உருவாக்கப்பட்டதுன்னா அந்த பதவிக்கு முன்னாடி ரீஜியஸ் அப்படின்ற டைட்டில் வந்து சேர்க்கப்படும். ஸோ அது மாதிரி இந்த ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி அப்படின்ற பேராசிரியர் பதவியானது ராயல் ஃபேமிலி மூலமாக உருவாக்கப்பட்டிருந்தது. அதனால தான் அது வந்து ரீஜியஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி அப்படின்னு அந்த டைட்டில் வந்து பெற்றது. ஸோ அந்த பேராசிரியர் பதவி ப்ரொஃபஸர், அந்த ரீஜியஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி அப்படின்ற அறுவை சிகிச்சை பேராசிரியர் 1964ஆம் ஆண்டு ஆண்ட்ரூ வாட்கே வந்து அங்கே யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் நியமிக்கப்படுறாங்க. அதைத் தொடர்ந்து 3 ஆண்டுகளுக்கு அப்புறமா 1967ஆம் ஆண்டு ஆண்ட்ரூ வாட்கே வந்து அந்த கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ FRCSG அப்படின்ற பட்டத்தை 1967 ஆண்ட்ரூ வாட்கே வந்து பெறாங்க. இதுக்கப்புறமா 1969 இந்த காலகட்டத்தில் ஆண்ட்ரூ வாட்கேக்கு வந்து சர் ஆர்த்தர் சிம்ஸ் காமன்வெல்த் ட்ராவலிங் ஃபெல்லோஷிப் அந்த ப்ரொஃபஸர்ஷிப் வழங்கப்படுது. இதை பயன்படுத்தி இவர் வந்து 1969ஆம் ஆண்டு ஆண்ட்ரூ வாட்கே வந்து ஆஸ்திரேலியா போனாங்க. அங்கே போய் இவர் வந்து அறுவை சிகிச்சையை குறித்த நிறைய விரிவுரைகள் வழங்கினாங்க. இதுக்கப்புறம் 1970ஆம் ஆண்டு அந்த ஆஸ்திரேலியாவினுடைய ராயல் ஆஸ்திரேலியன் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் ஆண்ட்ரூ வாட்கே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ ராயல் ஆஸ்திரேலியன் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸுடைய ஃபெல்லோ FRACS அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை 1970ஆம் ஆண்டு ஆண்ட்ரூ வாட்கே வந்து பெறாங்க. இதுக்கப்புறம் இதே 1970ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில இருந்து மறுபடியும் ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோக்கே வந்து ரீஜியஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரியா யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் தொடர்ந்து பணிபுரிஞ்சு வந்தாங்க. இந்த நிலையில் இதே 1970ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய எடன்பிராவில் இருக்கிற ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் எடன்பிரா அப்படின்ற ஒரு மெடிக்கல் சொசைட்டி அதனுடைய ஒரு மெம்பராகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மெம்பர் ஆஃப் தி ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் எடன்பிராவை 1970ஆம் ஆண்டு ஆண்ட்ரூ வாட்கே தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதைத் தொடர்ந்து 1971ஆம் ஆண்டு கனடா அங்கே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் கனடா அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க FRCSC. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் வந்து இதே 1971ஆம் ஆண்டு சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க FCS சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்ற அந்த ஒரு பட்டம். இது 1971ஆம் ஆண்டு ஆண்ட்ரூ வாட்கே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இது மாதிரி பல்வேறு கௌரவங்கள் உலக நாடுகள் முழுவதில் இருந்தும் ஆண்ட்ரூ வாட்கே வந்து படிப்படியாக பெற ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக இவரினுடைய பங்களிப்பு தான். ஸோ இது மாதிரி ஆண்ட்ரூ வாட்கே வந்து தொடர்ச்சியாக இவருடைய பங்களிப்புகளை மேலும் வந்து கொடுத்து வந்தாங்க. இந்த நிலையில்
நிலையில் இதே 1971ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா FRSE அப்படின்ற இந்த ஒரு கௌரவத்தை 1971ஆம் ஆண்டு ஆண்ட்ரூ வாட்கே வந்து பெறாங்க. அதைத் தொடர்ந்து 1972ஆம் ஆண்டு அந்த ஸ்காட்லாண்டுடைய கிளாஸ்கோவில் இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் பிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ அதனுடைய ஒரு பிரசிடென்டாகவே ஆண்ட்ரூ வாட்கே வந்து நியமிக்கப்படுறாங்க. அடுத்து 1973ஆம் ஆண்டு ஆண்ட்ரூ வாட்கே வந்து கூடுதலாக சில கௌரவங்கள் பெற்றாங்க. அதில் குறிப்பிடத்தக்கது ஒன்று வந்து நைட் பண்ணப்பட்டாங்க இவர், அதாவது இவருக்கு வந்து சர் பட்டம் வழங்கப்பட்டது. ஸோ 1973ஆம் ஆண்டிலிருந்து தான் ஆண்ட்ரூ வாட்கே வந்து சர் ஆண்ட்ரூ வாட்கே அப்படின்னு கௌரவத்தோடு அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. மேலும் இதே 1973ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய ஸ்காட்டிஷ் ஹோம் அண்டு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அதனுடைய ஒரு பார்ட் டைம் சீஃப் சயின்டிஸ்டாக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. தலைமை விஞ்ஞானியாக பார்ட் டைமாக இவர் வந்து ஸ்காட்டிஷ் ஹோம் அண்டு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் 1973ஆம் ஆண்டு ஆண்ட்ரூ வாட்கே வந்து நியமிக்கப்படுறாங்க. அடுத்து இதே 1973ஆம் ஆண்டு ஆண்ட்ரூ வாட் வந்து இங்கிலாந்துடைய ஈஸ்ட் மிட்லாண்ட்ஸில் இருக்கக்கூடிய லெஸ்டர்ஷர் அங்கே இருக்கக்கூடிய லெஸ்டரில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் லெஸ்டர் அவங்க தரப்பிலிருந்து ஆனரரி டாக்டர் ஆஃப் சயின்ஸ் DSc அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டத்தை ஆண்ட்ரூ வாட்கே வந்து 1973ஆம் ஆண்டு பெற்றாங்க. அடுத்து 1974ஆம் ஆண்டு ஆண்ட்ரூ வாட்கே வந்து அந்த ஒரு ராயல் காலேஜ் ஆஃப் பிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோடைய பிரசிடென்ட் அப்படின்ற பதவியிலிருந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஒரு பதவியிலிருந்து விலகுறாங்க. அடுத்து 1975ஆம் ஆண்டு இவர் இங்கிலாந்துடைய சவுத் யார்க்ஷயரில் இருக்கிற ஷெஃபீல்டில் இவர் ஒர்க் பண்ண யூனிவர்சிட்டி ஆஃப் ஷெஃபீல்டு அவங்க தரப்பிலிருந்தும் இவருக்கு ஆனரரி டாக்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டம் 1975ஆம் ஆண்டு ஆண்ட்ரூ வாட்கேக்கு வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஆண்ட்ரூ வாட்கே இன்னும் பல கௌரவங்கள் பெற்றாங்க. குறிப்பாக அயர்லாண்டில் இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் அயர்லாந்து அதனுடைய ஒரு முக்கியமான ஒரு ஃபெல்லோவாகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இது 1979ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ 1979ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் அயர்லாந்து அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. FRCSI அப்படின்ற இந்த ஒரு கௌரவத்தை 1979 பெற்றாங்க. மேலும் இதே காலகட்டத்தில் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ACS அதனுடைய ஒரு ஆனரரி ஃபெல்லோ கௌரவ உறுப்பினராகவும் ஆண்ட்ரூ வாட்கே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ ஆனரரி FACS அப்படின்ற பட்டத்தையும் பெறாங்க. அதைத் தொடர்ந்து 1981ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய கிரேட்டர் மான்செஸ்டரில் இருக்கிற மான்செஸ்டர் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டர் அவங்க தரப்பிலிருந்து இவருக்கு ஆனரரி டாக்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டம் 1981ஆம் ஆண்டு வழங்கப்படுது. கூடுதலாக இதே 1981ஆம் ஆண்டு ஆண்ட்ரூ வாட்கே வந்து கிட்டத்தட்ட இவருடைய 65 வயதில் இவர் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. குறிப்பாக வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூலினுடைய ரீஜியஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி அப்படின்ற பதவியிலிருந்து 1964லிருந்து 1981 வரைக்கும் 17 ஆண்டுகள் ஒர்க் பண்ண பிறகு விலகுறாங்க, ரிட்டையர் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த முக்கியமான சில பொறுப்புகள், அதாவது ஸ்காட்டிஷ் ஹோம் அண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோடைய சீஃப் சயின்டிஸ்ட் பார்ட் டைம் சீஃப் சயின்டிஸ்ட் அப்படின்ற அந்த பதவியையும் இவர் வந்து நிறைவு செய்கிறாங்க, ரிட்டையர் ஆகுறாங்க. இது மாதிரி ஆண்ட்ரூ வாட்கே வந்து ரிட்டையர் ஆகிட்டாலும் இவர் பெற்ற கௌரவங்கள் வாழும்போதே பல கௌரவங்கள் பெற்றாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இவர் வந்து ஏற்கனவே 1958ஆம் ஆண்டு எழுதின டெக்ஸ்ட் புக் ஆஃப் சர்ஜிக்கல் ஃபிசியாலஜி இதுவும் ஒன்று. ஸோ அதை வந்து டெக்ஸ்ட் புக் ஆஃப் சர்ஜிக்கல் ஃபிசியாலஜி அறுவை சிகிச்சை உடலியலின் பாடநூல் அதை வந்து இன்னொரு செகண்ட் எடிஷனும் இந்த காலகட்டத்தில் வெளியிடுறாங்க. அடுத்து தேர்ட் எடிஷன் 3வது பதிப்பும் வெளியிடுறாங்க. இறுதியாக 1988ஆம் ஆண்டு அந்த டெக்ஸ்ட் புக் ஆஃப் சர்ஜிக்கல் ஃபிசியாலஜி அதனுடைய 4th எடிஷன் 4வது பதிப்பையும் ஆண்ட்ரூ வாட்கே எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது வந்து மருத்துவ மாணவர்கள் குறிப்பாக அறுவை சிகிச்சை படிக்கக்கூடிய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டான பாட புத்தகம். ஸோ அதை தான் ஆண்ட்ரூ வாட்கே எழுதியிருந்தாங்க. இதனாலேயே ஒரு அகாடமிக் சர்ஜனாகவும் இவர் வந்து கௌரவிக்கப்பட்டாங்க, அறியப்பட்டாங்க. இதுக்கப்புறம் 1989 இந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு நோட்ஸ் வெளியிடப்பட்டது. அதாவது பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னலில் இவர் 1945ஆம் ஆண்டு வெளியிட்ட எஃபெக்ட் ஆஃப் லார்ஜ் டோசஸ் ஆஃப் ஹிஸ்டமின் ஆன் கேஸ்ட்ரிக் ஆசிட் ஆஃப் HCl அப்படின்னு இவர் வெளியிட்ட ரிசர்ச் பேப்பர். அது வந்து 1989 வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த 44 ஆண்டுகளில் அதிகமாக வந்து மேற்கோள் காட்டப்பட்ட ஒரு ரிசர்ச் பேப்பர் அப்படின்னா அது ஆண்ட்ரூ வாட்கே எழுதின அந்த எஃபெக்ட் ஆஃப் லார்ஜ் டோசஸ் ஆஃப் ஹிஸ்டமின் ஆன் கேஸ்ட்ரிக் ஆசிட் ஆஃப் HCl அப்படின்ற இவருடைய ரிசர்ச் பேப்பர் தான் அப்படின்னு கௌரவிக்கப்பட்டது. அது வந்து எப்படின்னா சிங்லி மோஸ்ட் சைட்டட் பேப்பர் அப்படின்னு, அதாவது அதிகமாக
அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட ஒரே கட்டுரை அப்படின்ற அந்த ஒரு கௌரவத்தை 1989ஆம் ஆண்டு அந்த கட்டுரை பெற்றது அந்த ரிசர்ச் பேப்பர். அதை வந்து ஆண்ட்ரூ வாட்கே தான் எழுதியிருந்தாங்க. இது மாதிரி பொது வாழ்க்கையில் பல கௌரவங்கள் இவர் பெற்று வந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை இவர் சந்தித்து வந்தாங்க. குறிப்பாக 1990ஆம் ஆண்டு ஆண்ட்ரூ வாட்கேவுடைய மனைவியான ஜெனட்டா ராக்ஸ்பர்கே அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. அடுத்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1992ஆம் ஆண்டு ஆண்ட்ரூ வாட்கே கிட்டத்தட்ட இவருடைய 75-76 வயதில் ரெண்டாவதாக இன்னொரு பெண்ணை வந்து ஃபில்லிஸ் கில்லிஸ் அப்படின்ற இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு ஆண்ட்ரூ வாட்கே மற்றும் இவருடைய 2வது மனைவியான ஃபில்லிஸ் கில்லிஸ் கே இவங்க 2 பேருடைய வாழ்க்கையானது ரொம்பவே நல்லாவே போக ஆரம்பிச்சிருந்தது. இது ஆண்ட்ரூ வாட்கேவுடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் 2000ஆம் ஆண்டுக்கு பிறகு முழுமையாக ஆண்ட்ரூ வாட்கே வந்து ஓய்வில் வந்து இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இறுதியாக 2011ஆம் ஆண்டு பிப்ரவரி 1 அன்னைக்கு ஆண்ட்ரூ வாட்கே கிட்டத்தட்ட இவருடைய 94-96 வயதில் இறந்து போயிடுறாங்க. அதாவது ஏன் 94-96 அப்படின்னு சொல்கிறேன்னா, ஆண்ட்ரூ வாட்கே வந்து 1916 ஆகஸ்ட் 14 பிறந்தார் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் சில இடங்களில் அது 1914 ஆகஸ்ட் 14 அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த 2 இதில் வந்து எது அப்படின்னு ஓரளவுக்கு உறுதிப்படுத்த முடிஞ்சது இந்த 1916 தான். அதனால் ஒருவேளை இவர் 1916ஆம் ஆண்டு பிறந்திருந்தால் 2011 பிப்ரவரி 1 அன்னைக்கு இவர் இறக்கும்போது இவருக்கு 94 வயது. ஒருவேளை இவர் 1914 பிறந்திருந்தார்னா 2011 பிப்ரவரி 1 அன்னைக்கு இவர் இறக்கும்போது இவருக்கு வயது வந்து 96. அதனால தான் அப்படி சொன்னேன். ஸோ 2011ஆம் ஆண்டு பிப்ரவரி 1 அன்னைக்கு ஆண்ட்ரூ வாட்கே இவருடைய 94 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஆண்ட்ரூ வாட்கே இறந்து போயிட்டாலும் இவருடைய சாதனைகள் குறிப்பாக வந்து இவர் வந்து அந்த பெப்டிக் அல்சருக்காக இவர் பண்ண விஷயங்கள், அதில் இவரினுடைய டெஸ்ட் அந்த ஹிஸ்டமின் டெஸ்ட் இவருடைய பேரில் அந்த கேஸ் ஆக்மெண்டட் ஹிஸ்டமின் டெஸ்ட் அது வந்து பரவலாக உலகம் முழுக்க வந்து இவர் வாழும் காலகட்டத்திலே பயன்படுத்தப்பட்டது. அதுவே ஆண்ட்ரூ வாட்கே வாழும்போது இவருக்கு கிடைச்ச ஒரு பெரிய பெருமையாக கருதுனாங்க. ஸோ இப்பேற்பட்ட மருத்துவத்தில் இவ்வளோ சாதனைகள் படைத்த ஆண்ட்ரூ வாட்கே பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.